ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இட்டர்னல் லவ் ஆஃப் ட்ரீமோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தோங்பா ஃபெங்ஜுவை கூட்டிட்டு அந்த பாம்பெல்லாம் சேர்ந்து ஆரண்யாவை வளர்த்தது இல்ல அந்த இடத்துக்கு கூட்டு போறாரு. பாம்புனா எனக்கு பயம்னு ஃபெங்ஜு பயப்பட ஆரம்பிக்கிறா. நான் இருக்கும்போது இந்த பாம்பு உன்னை எதுவும் செய்யாது, அதுவும் இல்லாம அது உன்னை ஆரண்யாவா பாக்குது, உன்னை பத்திரமா பாத்துக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம இது வழியா தான் உள்ள வந்தோம். ஒருவேளை இங்க இருந்து வெளியே போறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. செக் பண்ணி பாக்குறாரு, ஆனா எந்த இடமும் கிடையாது, எந்த ஒரு வழியுமே கிடையாது நம்ம வெளியே போறதுக்கு. ஒருவேளை வாழ்ந்து பார்த்துதான் ஆகணும் போல நீ ஆரண்யாவா, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு தோங்பா இருந்து பெஞ்சுவை கூட்டிட்டு வீட்டுக்கு போறாரு. நீ வீட்டுக்குள்ள போ, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு நம்ம தோங்பா கிளம்ப பெஞ்சு பாக்குறா. தோங்பாவோட டேபிள்ல ஒரு லெட்டர் ஒண்ணு வருது. யாரோட லெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சு போய் பார்க்க போறா. அதுல சூமோயே தான் எழுதிட்டு இருக்கான். சீக்கிரமா வாங்க தோங்பா, முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோங்பாவை பார்த்து ஃபெங்ஜு இதுக்கு மேலேயும் லேட் பண்ணாதீங்க, இப்பவே கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, நான் போனா வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதான் நான் போகாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தோங்பா சொல்லிட்டு இருக்காரு. போனா ரொம்ப நாள் ஆகுமா, வருஷங்கள் ஆகுமா அப்படின்னு ஃபெங்ஜு கேக்குறா. இல்ல இல்ல சில நாள் ஆகும் தோங்பா சொல்ல, அதெல்லாம் ரொம்ப நாளா, வர வர ஓவரா பண்றீங்க, கிளம்புங்க தோங்பான்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு தோங்பாவை அனுப்பி வச்சிட்டு இருக்கா. இங்க அடுத்து ஃபெங்ஜுவை ஆரண்யாவோட அப்பா கூப்பிடுறாருன்னு தகவல் வருது. அம்மா அப்பான்னு சொல்லிட்டு ராஜா ராணிக்கு போய் வணக்கம் சொல்லிட்டு இருக்கா. என்னம்மா வர வர உன் ஹஸ்பண்ட் கூட நீ ரொம்ப க்ளோஸா இருக்குன்னு தகவல் கேள்விப்பட்டேன்னு சொல்ல, ஆமா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நான் தப்பாலாம் எதுவும் பிஹேவ் பண்ண மாட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு ஃபெங்ஜு கிளம்புறா. இல்ல ஆரண்யா நம்ம சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்யேவை பாக்குற சாக்குல மறுபடியும் ராணியும் நம்ம ஆரண்யா கூடயே, அதாவது ஃபெங்ஜு கூடயே வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள இறங்குறாங்க. இந்த லேடி எப்பவுமே ஆரண்யா கிட்ட திமிராதான் பிஹேவ் பண்ணுவா. இன்னைக்கு என்ன பாசமா பிஹேவ் பண்றான்னு பாத்துட்டு ஃபெங்ஜு நேரா உள்ள போயிடுறா. ஆனா அந்த லேடி இருக்கால ராணி, நம்ம ஷென்யேவை அடிக்கடி வந்து பார்த்து இந்த ராஜாக்கு எதிராவே ஒரு போர் கிளப்புறதுக்கு அவங்க ஊர்ல இருந்து ஆளுங்களை கூட்டு வரதுக்கு பிளான் பண்ணிருப்பா போல. அதுக்கு ஹெல்ப் கேட்டுதான் ஷென்யே கிட்ட வந்திருக்கா, என் கூட வரியான்னு. ஆனா ஷென்யே அதை கண்டுக்காம அவளை அங்க வந்து அனுப்பி வச்சிடுறான். ஃபெங்ஜு அடுத்து ஷென்யேவை வந்து பாக்குறா. எதுக்காக அவங்க உன்னை வந்து பாத்தாங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம ஃபெங்ஜு கிட்ட ஆரண்யாவோட ஆத்மாவெல்லாம் சேர்த்து ஒரு விளக்குல வச்சிருக்கான்ல, அதை காட்டிட்டு இருக்கான் ஷென்யே. இதுக்குள்ளதான் ஆரண்யாவோட எல்லா நினைவுகளையும் சேர்த்து வச்சிருக்கேன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அவளை மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும், அதுதான் என்னோட ஆசையே அப்படின்னு ஷென்யே சொல்லிட்டு இருக்கான். இங்க ஆரண்யா கிட்ட அவன் சொல்ற கதைய அந்த பக்கமா வர அரக்க தலைவி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் போலயேன்னு அரக்க தலைவி நேரா நம்ம ஃபெங்ஜுவை அட்டாக் பண்ணி அவ உடம்புல இருந்து அந்த ரத்த துளியை எடுக்கிறதுக்கு வர ஷென்யே அங்க வரான். ஃபெங்ஜுவை காப்பாத்துறதுக்காக அவன் வேகமா சண்டைக்கு போறான். ஆனா அந்த சண்டையில அவன் மூவ்மெண்ட்ல அங்க இருக்க ஆரண்யாவோட அந்த விளக்கு கீழே விழுந்து உடைஞ்சிருது. அப்படியே அதுல இருந்து எல்லா ஆத்மாவும் வெளியே போய் அந்த இடத்துல திடீர்னு பனி கொட்ட ஆரம்பிக்குது. பனியே இங்க பெய்யாதுல, பனி கொட்டிட்டு மீதி இருக்கிற எல்லா உருவமும் நம்ம ஃபெங்ஜுவோட நெத்திக்குள்ள போயிடுது. ஃபெங்ஜு பாக்குறா, ஷென்யே நான் எல்லாத்தையுமே பார்த்தேன், ஆரண்யாவோட ஞாபகம் எல்லாமே எனக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் உள்ள வா அப்படின்னு ஷென்யே கூட்டு போய் உட்கார வைக்கிறான். ஃபெங்ஜு கொஞ்சமா யோசிச்சு பாக்குறா. அதுல ஆரண்யா ஷென்யே ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா இருந்திருக்காங்க, உள்ளுக்குள்ள அவ்வளவு லவ் இருந்திருக்கு, அதெல்லாம் ஃபீல் பண்றா. நீ நிஜமாதான் லவ் பண்ணிருக்க, அதுல எந்த பொய்யும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபெங்ஜு சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்புறம் என்ன ஆச்சுன்னு ஏதாவது உன்னால பாக்க முடியுதா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஃபெங்ஜு மறுபடியும் இந்த ஞாபகத்துக்குள்ள மூழ்கி பாக்குறா, ஏதாவது தெரியுதா அப்படின்னு. அந்த காலத்துல ராஜா இறந்து போயிட்டாரு, உடம்பு முடியாம இறந்து போயிட்டாருன்னு ஆரண்யாக்கு தகவல் வருது. அப்பா எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்பாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரண்யா யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஷென்யே கிட்ட போய் உட்காந்து இந்த கதையை சொல்லிட்டு இருக்கா. ஷென்யேவை பாத்துட்டு போலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறா. இந்த கதையெல்லாம் ஃபெங்ஜு நம்ம ஷென்யே கிட்ட சொல்ல, அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அவ என்ன வெறுத்தாளா, என் மேல சந்தேகப்பட்டாளான்னு கேட்க, எனக்கு என்னவோ அப்படிலாம் தோணல, இரு மறுபடியும் செக் பண்றேன் அப்படின்னு மறுபடியும் நம்ம ஆரண்யாவோட கதைக்குள்ள ஃபெங்ஜு போயிட்டு இருக்கா. நீ அடுத்து நேரா போயிட்டு அந்த ராணி கூட சேர்ந்துக்கிட்ட, ஆனா அது இவ்வளவு ஆரண்யாக்கு மனசு கஷ்டமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாத்தியான்னு ஃபெங்ஜு கேட்க, அவளை காப்பாத்துறதுக்காக தான் அந்த வேலையை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஷென்யே கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அவளுக்கு அது எப்படி தெரியும், அவ உன் மேல கோவப்பட்டிருக்கா, நீ ஏமாத்திட்டியேன்னு சொல்லிட்டு அவ மனசுடைஞ்சு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரண்யாவை பத்தி ஃபெங்ஜு சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த ராணியோட ஃபேமிலில இருந்து ஆளுங்க வந்து இங்க பெரிய போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அதுலதான் ஆரண்யாக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்குங்கிறது வரைய ஃபெங்ஜு கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் இங்கிருந்து வெளியே போக முடியும்னு தோங்பா வந்து ஒரு மிஷின் ரெடி பண்ணார்ல, அதுல என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத காட்டுற மிஷினா. ஃபெங்ஜுக்கு அங்க என்ன தெரிஞ்சிட்டு இருக்கோ அதே மாதிரி உண்மையான கதையெல்லாம் இங்க தோங்பாக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஃபெங்ஜு குழந்தையா பிறக்கிறா, அப்பவே இந்த பாம்புங்க தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்குது. அப்பப்போ அதாவது ஆரண்யாவை பாத்துக்கிறதுக்கு நம்ம ஷென்யே குட்டி வயசுல இருந்தே உள்ள போயிருக்கான். சில சமயம் அவனுக்கு தவம் பண்ணுங்கிற வேலை இருக்கதால மட்டும்தான் ஆரண்யாவை விட்டு பிரிஞ்சு போறான்.
சின்ன வயசுல இருந்தே இவன் மேல பாசமா தான் இருக்கான். அப்படி இருக்கும் போதுதான் ஒரு தடவை ஷென்யே கிட்ட இந்த ராணி வந்து எனக்கு நீ சப்போர்ட் பண்ணனா எல்லாமே நல்லபடியா நடக்கும், உனக்கும் உயிர் தப்பிக்கும் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிருக்கா. ஷென்யேக்கு வர வழியே தெரியல. ஆரண்யாவை எப்படியாவது காப்பாத்தணும், ஆனா அவ பேரு சொன்னா அவ உயிருக்கு ஆபத்து வந்துரும்ட்டு வெண்டியன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன், அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றேன்னு ஷென்யே நடிக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அந்த ராணியும் அங்க இருந்து கிளம்பி போறா. ஆனா வெண்டியன், நீ ரொம்ப மோசமான ஆளா இருக்க, உன் மேல எனக்கு ஆசை இருந்தது உண்மைதான், ஆனா நீ நல்லவன் நினைச்சு ஆரண்யாவே நீ துச்சமா நினைச்சிட்டலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்றா. ஷென்னியை பாக்குறான். இங்க பாரு, கொஞ்ச நேரம் நீ கூட பொறுமையா வெயிட் பண்ணாதான் ஆரண்யாவை காப்பாத்த முடியும்னு. அப்போ ஆரண்யாவை நிஜமாவே நீ காப்பாத்த போறியா? அவளை நாளைக்கு கொலை பண்றதுக்காக அடைச்சு வச்சிருக்காங்க, என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, இந்த 2 பேரும் அடுத்த நாளைக்கு அருவிக்கு போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. ராணியோட ஆளுங்க எப்பவுமே பாதுகாப்புக்கு கூட இருக்காங்க. வெண்டியனை பார்த்து நீ உள்ள விழற மாதிரி விழுந்துரு, நான் உன்னை காப்பாத்துற மாதிரி 2 பேரும் கொஞ்ச நேரம் இங்க எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷன்னியா ஐடியா கொடுக்குறான். அதே மாதிரியே 2 பேரும் குதிச்சு போறாங்க. ஆரண்யாவை பத்திரமா சீஷே மாஸ்டர் இருக்கார்ல, அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போயிட்டு இந்த முறை மூலமா எல்லார் கண்ணிலும் தப்பிச்சு ஷென்னியை விட்டு வந்துடுறான். அடுத்து ஒரு லெட்டர் ஒண்ணு, அந்த லெட்டரை சீஷே மாஸ்டருக்கும் அனுப்பிச்சிடுறான். எப்படியாவது ஆரண்யாவை பத்திரமா பாத்துக்கோங்க, வெளியே வந்தா உயிருக்கு ஆபத்துன்னு. இந்த கதையை நம்ம தோங்வாவும் சுமோயேவும் பாத்துட்டு இருக்காங்க. அப்போ நான் ஷென்யே உண்மையாதான் அவன் மேல பாசமா இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஆரண்யாவை அவளை பத்திரமா விட்டதுக்கு அப்புறம் எப்படி ஆரண்யா இறந்து போனா, அவளையே கொண்டுட்டு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த பொய்யை தான் ஷென்யே உருவாக்கி இருக்கான், அவளை யாரும் தேடக்கூடாதுன்னு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்க, பார்த்தா ஆரண்யாவை காப்பாத்தி நேரா கொண்டு போய் மாஸ்டர் கிட்ட, சீஷே மாஸ்டர் கிட்ட தானே விட்டு போனாங்க. சீஷே மாஸ்டர் கிட்ட வெளியே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆரண்யா கேட்க ஆரம்பிக்கிறா. இங்க ஷென்யே ராணி கூட சேர்ந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் தான் மாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கு. யாரு காப்பாத்தி விட்டாங்கன்னா மாஸ்டருக்கு சுத்தமா தெரியல. அதனால வேற வழியே இல்லாம நம்ம ஷென்யே தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரண்யா மனசுக்குள்ள யோசிச்சிருக்கா. இப்ப அவ தம்பி தான் எதிர்த்து சண்டை போட போறான், சின்ன பையன், அவன் ஒரு நாட்டு படைகளை எப்படி தாங்க முடியும்? சோ என்ன பண்ணுங்க, என் தம்பியை எப்படியாவது காப்பாத்தி விடுங்க, அந்த சண்டைக்கு நான் போறேன், சீஷே மாஸ்டர் எனக்காக இந்த ஹெல்ப்ப பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. வேற வழியே இல்லாம அந்த மாஸ்டரும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அடுத்த அன்னைக்கே கிளம்பி மாஸ்டரோட நம்ம ஆரண்யா அந்த தம்பிய பாக்குறதுக்கு போறா. நாளைக்கு நான் போறேன், சண்டை போட்டு ஜெயிக்காம திரும்பி வர மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆரண்யா பாக்குறா. மாஸ்டர் கிட்ட சிக்னல் கொடுக்க அந்த தம்பிய அங்கேயே அடிச்சு மயக்கம் போட வச்சிடுறாங்க. பார்த்தா நம்ம ஆரண்யா தான் தம்பியோட இடத்துல போருக்கு போயிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும் போதே ஃபெங்ஜூக்கு கண்ணுல கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது. ஷென்னியை துரோகம் பண்ணிட்டான்னு நினைச்சிட்டு, ஆனா அப்பயும் முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை காப்பாத்தணும்ட்டு ஆரண்யாவே சண்டைக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ அழ ஆரம்பிக்கிறா. அடுத்து சண்டை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஆரண்யாக்கு கிட்டத்தட்ட அவ படைகள்லாம் இறந்து போற நிலைமையில இருக்காங்க. சோ ஆரண்யா அவளோட ஒட்டுமொத்த சக்தியையும் சேர்த்து ஒரு பெரிய மந்திரக்கட்டு ஒன்ன கிரியேட் பண்றா. அந்த மந்திரக்கட்டு மூலமா அங்க இருக்கிற எல்லா வீரர்களையுமே அடிச்சு நொறுக்கிடுறா. அப்படிதான் இந்த நாடு போர்ல ஜெயிச்சிருக்காங்க. ஆரண்யா தான் வின் பண்ணி கொடுக்கறா, கூட இருந்த தம்பி கிடையாது. இங்க ஆரண்யா சண்டைக்கு போயிருக்கான்னு தெரியாம ஷென்யே அவனோட வீட்டுல இருக்கும்போது அப்படியே ஷென்யேக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆரண்யாக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி இருக்கு. ஆனா ஆரண்யா இருக்கிற எல்லா சக்தியையும் யூஸ் பண்ணி அந்த மந்திரக்கட்டை போட்டு எல்லாரையும் கொண்டுட்டால. சோ அதுக்கு மேல தாங்கிக்க முடியாம ஷென்யேவை பத்தி கடைசியா யோசிச்சுட்டு அப்படியே உயிரை விட்டுடுறா. இந்த உண்மையெல்லாம் பார்த்துட்டு சூமு என் கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. ஆரண்யா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் சீஷே மாஸ்டர் தம்பிக்கு பதிலா ஆரண்யா தான் சண்டைக்கு போனா. நீ துரோகம் பண்ணிட்டு நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தான்னு சொல்ல, ஆரண்யாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷென்யே பயந்து நடுங்குறான். ஆரண்யா இறந்து போயிட்டான்னு சொல்ல ஷென்யேவால நம்பவே முடியல. இறந்து போகலன்னு கத்திக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். போர்க்களத்துல மத்த டீம் எல்லாம் ஒன்னா நின்னுட்டு இருக்காங்க. ஆரண்யாவை நான் சாக விட மாட்டேன், அவளை மறுபடியும் உயிரோட கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஆளுங்களையும் கொல்றதுக்கு ஷென்யே முடிவு பண்ணிடுறான். ஆனா அங்க சீஷே மாஸ்டர் வந்துடுறாரு. இந்த இடத்த காப்பாத்துறதுக்காக தான் சொர்க்கத்துல இருந்து என்ன அமுச்சு வச்சிருக்காங்க, அதனால சத்தியமா நான் உனது மாதிரிலாம் விடுவேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பாக்காத. நீ வேணும்னா ஆரண்யாவோட ஆத்ம துளிகள் எல்லாம் சேர்க்கலாம்ல, சேர்த்து மறுபடியும் அவளை கொண்டு வரலாம்லன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக சீஷே மாஸ்டர் அப்படி சொல்றாரு. ஆனா அது ரொம்ப சீரியஸா ஷென்யே எடுத்துக்கிறான். ஒட்டு மொத்தமா அவனோட எல்லா பவரையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். யூஸ் பண்ணி அந்த இடமே அதிர்ந்து போகுது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பார்த்து பயப்படுறாங்க. அவன் மட்டும் அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போறான். ஆரண்யாவோட கனவை ஒட்டுமொத்த பவரையும் யூஸ் பண்ணி உருவாக்கிடுறான். ஆமா, அவனோட ஆத்மா எங்க இருந்து வந்திருக்கு, எதனால இவ்வளவு வெறி இருக்கு, அதை பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோங்வாவும் சூமுயேவும் அதை செக் பண்றாங்க. பார்த்தா அந்த ஆத்மா நம்ம தோங்வாவோட பேலஸ காட்டுது. அந்த இடம் தோங்வா உங்க இடத்த காட்டுது. உங்களுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நானும் நினைச்சேன், நீங்களும் நினைச்சிருப்பீங்க. எப்படி இந்த சம்பந்தம் வந்திருக்கும் அப்படின்னு கேட்டா கரெக்டா அந்த சீனும் தெரியுது. தோங்வாவோட ஷேடோவை மட்டும் எடுத்து பூமிக்கு அனுப்பலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதை பார்த்துட்டு இங்க இருக்கிற ஷென்யே தன்னோட ஷேடோ தான் அப்படிங்கறத தோங்வா கண்டுபிடிக்கிறாரு.
ஃபெங்ஜு அப்ப கண்டிப்பா ஆரண்யாவா இருக்கணும்னு சொல்லிட்டு அதோட அடையாளத்தையும் பாக்குறாரு. ஃபெங்ஜு அங்க பேசிட்டு இருக்கா கூச்சாவ் கிட்ட. கூச்சாவ், என் ஷேடோவை தரேன், அட்லீஸ்ட் என் ஷேடோவாவது போய் அவருக்கு நன்றி கடனை திருப்பி செலுத்தட்டும்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த உண்மையை தோங்பா கண்டுபிடிக்கிறாரு. பயங்கரமா மெல்ட் ஆயிடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஃபெங்ஜுவும் ஆரண்யாவோட ஒட்டுமொத்த கதையும் பார்த்துட்டு பயங்கரமா நொந்து போயிருக்கா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. கடைசியா அந்த போர் தான் இருக்கு. அந்த போரோட சிச்சுவேஷனையும் நம்ம முழுசா நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷென்யை சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள இந்த ராணியும் ராணியோட அண்ணன் 2 பேருமா சேர்த்து நம்ம ஃபெங்ஜுவ ஆரண்யா அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றதுக்கு வராங்க. ஷென்யே இங்க வரான். ஆரண்யாவெல்லாம் அரெஸ்ட் பண்ண விட முடியாதுன்னு சொல்லிட்டு காப்பாத்த ஆரம்பிக்கிறான். எங்களையே எதிர்த்துக்கிறியா அப்படின்னு நம்ம ஷென்யேவை எல்லாரும் கத்த ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் தோங்வாவும் சூமோயவும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நேரா கிளம்பி உள்ள வந்துடுறாங்க. ஆரண்யாக்கே பிரச்சனை கொடுக்க வரீங்களா, ஃபெங்ஜுவை ஒழுங்கா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சண்டை சீரியஸா நடக்க ஆரம்பிக்குது. அதாவது ஆரண்யா அந்த போட்டியில கலந்துகிட்டு தானே ஆகணும், போர்ல கலந்துகிட்டு தான் ஆகணும். ஆரண்யா சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்பவே அந்த மந்திர சக்தியை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஷென்யை சொல்றான். ஆனா அவ லேட்டா தானே பண்ணா அப்படின்னு ஃபெங்ஜு கேட்க ஆரம்பிக்கிறா. நம்ம அவ்வளவு தூரம் இழுத்துட்டு இருக்க வேண்டாம், உடனே பண்ணி முடிச்சிடலான்னு சொல்ல இதெல்லாம் அரக்க தலைவி பாத்துட்டு இருக்கா. இப்படியா சங்கதி அப்படின்னு அங்க எதிர் டீமோட தளபதி இருப்பான்ல, அவனோட உடம்புக்குள்ள போய் பூந்துடுறா. ஆரண்யா என்னெல்லாம் மேஜிக் பண்ணாலோ அதை அப்படியே பண்ணி நம்ம ஃபெங்ஜு அதோட உச்சியில போய் ஏறி நிக்கிறா. பயமா இருக்கு அவளுக்கு. இந்த மாதிரிலாம் அவன் வளர்ந்ததே இல்லல அதனால. ஆனா தோங்பா அங்க வராரு, ஃபெங்ஜுவை காப்பாத்துறாரு. ஆரண்யா பண்ண எல்லாத்தையும் ஃபெங்ஜு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆரண்யா ஃபெங்ஜு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு நெத்திய லேசா தட்ட ஃபெங்ஜுவோட நெத்தியில இருக்கிற பொட்டு அங்க வந்துருது. பாத்தல, இவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு ஷென்யேவை பார்த்து சொல்றாரு. ஷென்யே, ஆனா அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும், கம்ப்ளீட் ஆகியே ஆகணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, என்ன நடந்தாலும் மறுபடியும் இது திரும்ப நடக்க போறது இல்ல. ஏன்னா இது ஆரண்யாவோட கனவு. அவளுக்கு என்ன தெரிஞ்சதோ அது மட்டும்தான் திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜுவை கூட்டிட்டு தோங்பா அங்க இருந்து கிளம்புறாரு. ஃபெங்ஜுக்குள்ள எதுக்காக ஆரண்யாவோட ஆத்மா போகணும், நான் ஆரண்யாவை எப்படி திரும்ப கூட்டு வருவேன்னு சொல்ல பக்கத்திலேயே சூமுயே நிக்கிறான். ஆரண்யா வேற யாரும் இல்ல, ஃபெங்ஜுவோட ஒரு நிழல் தான். அதே மாதிரியே நீயும் ஷென்யே அப்படிங்கிற ஒரு ஆள் கிடையாது, தோங்பாவோட ஒரு நிழல் தான் அப்படின்னு சொல்ல பயங்கரமா அவன் டென்ஷன் ஆயிடுறான். இல்ல, ஆரண்யா தான் என் காதலின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இங்க ஃபெங்ஜுவும் தோங்பாவும் கிளம்பி வந்துட்டு இருக்கும் போது அரக்க தலைவி இருக்கிற அந்த தளபதி முன்னாடி வந்துடுறான். 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஃபெங்ஜுவை தனியா நிக்க வச்சிட்டு இருக்கான். ஆனா சரியா அந்த நேரத்துல ஷென்யேக்கு எல்லா உண்மையும் தெரியுதுல. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனால தாங்கிக்க முடியல, அப்படியே போய் தண்ணியில விழறான். ஆரண்யான்னு சொல்லிட்டு நான்னு சொல்லிட்டு உண்மையாவே யாருமே இல்லையா, நாங்க மனுஷங்களே இல்லையான்னு சொல்லிட்டு போய் தண்ணியில விழறான். அப்படியே அவனோட ஆத்மா ஒரு ஷேடோவா மாறி மறுபடியும் தோங்வா கிட்ட போயிடுது. தோங்வா உடம்புக்குள்ள போற அந்த நிமிஷம் ஒரு மாதிரி அவர் ஸ்டன் ஆகி நின்னுடுறாரு. ஃபெங்ஜு பாக்குறா. தோங்பாவை காப்பாத்தணுமேனு அவ சண்டைக்கு போறா. ஆனா அரக்க தலைவி ஃபெங்ஜுவோட உடம்புக்குள்ளது அந்த ரத்த துளியை எடுத்துடுறா. தோங்பாக்குள்ள ஷென்யே கம்ப்ளீட்டா போயிடுறான். ஃபெங்ஜுவை காப்பாத்துறதுக்காக தோங்பா வேகமா போய் சண்டை போட ஆரம்பிக்க, அரக்க தலைவி ரத்த துளியை எடுத்துட்டேன், இனிமே நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து போறா. தோங்பா ஃபெங்ஜுவை காப்பாத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. அரக்க தலைவி பாக்குறா, இன்னும் நான் ஃப்ரீ ஆயிட்டேன், இன்னும் எனக்கு சக்தி வந்துருச்சு, தோங்பா நீ சாக போற நாள் கூடிய சீக்கிரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இங்க கரெக்டா அதோட வாசல்லையே நம்ம சீவும் லியான்சோங் 2 பேரும் உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம தோங்பா ஃபெங்ஜுவை தூக்கிட்டு கூடவே சூமோயேவையும் கூட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. என்ன வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க, அவ்வளவுதான், அந்த கனவு முடிஞ்சிருச்சு, இதுக்கும் மேல அந்த கனவுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா கனவை யார் இத்தனை நாள் நடத்திட்டு இருந்தாங்களோ அவங்க சாந்தி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தோங்பா நேரா உள்ள போறாரு. ஃபெங்ஜு மயக்கத்திலே இருக்கா. அவளை படுக்க வச்சுட்டு தோங்பா லியான்சோங் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவளோட உடம்புக்குள்ள ஒரு துளி ரத்தத்தை அந்த அறைக்கு விட்டு இருந்திருக்கா. இப்ப மறுபடியும் அவ எடுத்துக்கிட்டா. நீ சீக்கிரமா என்ன பண்ற, சொர்க்கத்து ராஜாட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்ல லியான்சோங் அப்படியே ஆட்டும் அங்க இருந்து கிளம்புறாரு. தோங்பா ஃபெங்ஜு பக்கத்திலே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஃபெங்ஜு திரும்பி பாக்குறா. நாங்க கனவுல இருந்து வந்துட்டோம், ஆனா அப்பயும் தோங்பா என் கூடயே இருக்காரு, அப்ப இந்த காதல்லாம் உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருக்கா. தோங்பா பாக்குறாரு, எல்லாம் உண்மைதான், இதுக்கு மேல வரதையும் யோசிக்காத, நல்லா தூங்கு, ரெஸ்டடுன்னு சொல்ல ஜிஹெங் இங்க வரலான்னு ஐடியா பண்ணிருப்பா போல கதவை திறக்கிறா. தோங்வா கூட ஃபெங்ஜு படுத்திருக்கத பாத்துட்டு ஷாக் ஆயிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்கா. ஏதோ சத்தம் கேக்குதேன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜு பயப்பட ஆரம்பிக்கிறா. அது ஒண்ணும் இல்ல, பூச்செடி கீழே விழுந்துருச்சு, நான் தான் இங்க இருக்கேன்ல, நான் இருக்கும் போது உனக்கு என்ன பயம்னு சொல்லிட்டு தோங்வா ஃபெங்ஜுவா அப்படியே அமைதியா தூங்க வைக்கிறாரு. இங்க ஜிஹெங் போய் தனியா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சீவோ இருக்கான்ல, அவன் பாத்துட்டு ஐயோ அரக்க தலைவி வெளியே வர மாதிரி இருக்கு, வந்தா 7 உலகத்துக்கும் ஆபத்து, அரக்க உலகத்துக்கும் தான், நம்ம கட்டி போடணும்னு சொல்லிட்டு பவர் கொடுத்துட்டு இருக்காங்க. கூடவே எல்லா தலைவர்களோட மியேவும் நிக்கிறான். அவன் தான் ஹெல்ப்பே பண்ணிட்டு இருக்கான். ஆனா சும்மா நடிக்க ஆரம்பிக்கிறான். அரக்க தலைவிய கட்டி வச்சிட்டு இருக்க இடம் கொஞ்சம் ஆபத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல தலைவி இருக்காங்கல்ல மெங்கோட அம்மா, அவங்களுக்கும் தெரிய வருது. தோங்பா மறுபடியும் திரும்ப வந்துட்டாரு. ஃபெங்ஜுவை பாக்குறாரு. நீ ஓகே தானேன்னு கேட்க,
நீங்க யாரு, உங்களை எனக்கு சரியா ஞாபகம் இல்லையேன்னு ஃபெங்ஜூ நடிக்க ஆரம்பிக்கிறா. தோங்பா ஒரு செகண்ட்லயே நல்லா நடிக்கிறான்னு புரிஞ்சுட்டு, சரி உன் அம்மா அப்பாட்ட பேசிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன், ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டேன், சரி பாத்துக்கலாம்னு சீன் போட்டு தோங்பா அங்கிருந்து கிளம்புறாரு. ஃபெங்ஜூ உடனே ஏறி வந்துட்டு, அம்மா ஞாபகம் வந்துருச்சு, உங்க பேரு தோங்வான்னு நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் லவ் பண்றோம்லன்னு சொல்ல, நினைக்கிறியா, சரி நிறுத்திட வேண்டியதான், மறுபடியும் அங்க இருந்து கிளம்புறாரு. நினைக்கல, நீங்க தோங்பா தான், நான் ஃபெங்ஜூ தான், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ உடனே பயந்து நடுங்கிட்டு இருக்கா. தோங்பா சிரிச்சிட்டு, என்கிட்டயே என்னோட ட்ரிக்கை யூஸ் பண்றியான்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க தோங்வாவ அந்த இடத்தோட அராணி கூப்பிடுறாங்க மெங்கோட அம்மா. நீங்க அந்த அரக்க தலைவியை கட்டி வச்சிட்டு இருக்க இடத்த இங்க விட்டு போங்க, நாங்க எல்லாரும் பத்திரமா பாத்துக்கிறோம், இந்த இடம் தூய சக்திகளால நிறைஞ்சது, ஒருவேளை இந்த கட்டு உடைஞ்சதுன்னா இங்க எல்லாருக்கும் ஆபத்து வரும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், ஆனா எங்களுக்கு சொர்க்கம் இவ்ளோ பெரிய இடத்த கொடுத்து இத்தனை நாளா பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்னா எங்களுக்குன்னு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு, அதை செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தோங்வா பாக்குறாரு, நிஜமாவா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாங்க, கண்டிப்பா அப்படின்னு சொல்ல, இந்த தாமரையில இருக்கிற டார்க் எனர்ஜிய உங்க சக்தியை யூஸ் பண்ணி அப்பப்போ கிளியர் பண்ணிட்டே இருக்கோங்க, இதுதான் அதற்கான ஒரே வழின்னு சொல்லிட்டு தூங்வா அந்த தாமரையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. தூங்வா அடுத்து சூமூயேவ பாக்குறாரு. ஆரண்யாக்கு என்ன ஆச்சு, அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு, இப்போ உனக்கு சந்தோஷமான்னு கேட்க, ஆரண்யா இறந்து போனதுல இருந்து எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்தது, ஆனா இப்போ ஆரண்யாக்கு ஒரு என்ன ஆச்சுன்னு முடிவு கிடைச்சிருச்சு, அது மட்டும் இல்லாம ஆரண்யா சந்தோஷமான ஒரு இடத்துல, அதாவது ஃபெங்ஜூக்குள்ளதான் இருக்கா, அவளும் அவங்களுக்கு பிடிச்ச தூங்வா கூட வாழ போறான்னு நினைக்கும் போது ஹாப்பியா இருக்கு, இனிமேலாவது நிம்மதியா வாழுவேன் அப்படின்னு சூமூயே அங்க இருந்து கிளம்புறாரு. ஃபெங்ஜூ பாக்குறா, நல்லா உடம்பு தேருது, அங்கிருந்து வெளியே வந்துட்டு இருக்கா. தோங்வா ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டுருப்பாரு போல, நேரா ஃபெங்ஜூ கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க தோங்வா கிட்ட லியான் சோங் இருந்துட்டு, இருக்கிறதுலே கடைசியா காதல் வந்தது உனக்குதான், ஆனா அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்க, தோங்வா கலக்குறீங்கன்னு சொல்ல, ஆமா ஃபெங்ஜுவை இதுக்கு மேல நான் நிறைய நாள் மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோங்வா சொல்லிட்டு இருக்காரு. இங்க அன்னைக்கு மெங்கு கண்டுபிடிச்சான்ல ஃபெங்ஜூ தான் அன்னைக்கு பார்த்த இளவரசின்னு, ஆனா தப்பா எடுத்துக்கிறான், கண்டிப்பா ஃபெங்ஜூ அந்த இளவரசியா இருக்க வாய்ப்பே இல்ல, அந்த மாதிரியே இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு மெங்கு நம்ம சீவு கிட்ட, ஆனா அந்த இளவரசி எவ்வளவு தெரியுமா சாஃப்ட், எவ்வளவு தெரியுமா ஸ்வீட், ஃபெங்ஜூ அவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, ஃபெங்ஜூ வந்து உட்கார்றா, வேக வேகமா சாப்பிட்டுட்டு டாம் பாய் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ உடனே சீவு பார்த்துட்டு, ஏண்டா மெங்கு, ஒருவேளை இந்த ஃபெங்ஜூ தான் அந்த இளவரசின்னு தெரிஞ்சா நீ என்ன ஆவன்னு கேட்க, என்ன ஆவேனா, அந்த மாதிரி ஒரு சோகம் மட்டும் நடந்துச்சுன்னா ஏதாவது பெரிய தூணா பார்த்து முட்டிட்டு அப்படியே உசுர விட்டுருவேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்ப வேணா ரெடி ஆயிடுடா, இதுதான் சின்சுவோட இளவரசி ஃபெங்ஜூன்னு சீவு இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஆமாடா சாரிடா, சொல்ல டைம் கிடைக்கல, இப்பயாவது சொல்லிடுறேன்னு ஃபெங்ஜூவும் ஒத்துக்கிறா. மெங்கு மயங்கி விழுந்தவன காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்காங்க. தோங்வா பாக்குறாரு, ஃபெங்ஜுவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பலாமா அப்படின்னு கேட்க, 2 பேரும் போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மெங்கு வரான். இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபெங்ஜூ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். நான் உங்களை வேற தப்பா வேணா புரிஞ்சிருந்திருக்கலாம், ஆனா நீங்க எனக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருந்திருக்கீங்க, என்னைக்குமே மறக்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளுக்கு பாய் சொல்லிட்டு இருக்கான். ஃபெங்ஜுவும் தோங்வாவும் மறுபடியும் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு செடி ஒண்ணு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்பலாம், நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கு, நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்னு தோங்வா சொல்றாரு. ஃபெங்ஜூ போய் தோங்வாவை கட்டி பிடிச்சுக்கிறா. ஆமா தோங்வா, சீக்கிரம் கிளம்பலாம் அப்படின்னு. எங்க பார்த்தா இந்த அரக்க தலைவி இருக்கிற இடத்த பனியன் வேலி மக்கள் கிட்ட தானே கொடுத்திருக்காங்க, அங்க இருக்கிற ராணில இருந்து முக்கியமான தலைவர்கள்ல இருந்து எல்லாரும் அங்க வராங்க. அவ உடம்புல இருந்து அந்த தாமரையை யூஸ் பண்ணி பவர் எல்லாம், கெட்ட சக்தியெல்லாம் எடுத்து அதெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீவும் மறுபடியும் அரக்க உலகத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். சீவு நீயவ பார்த்து, என்னடா எல்லாமே நான் இல்லன்னு சொல்லிட்டு துளிர்விட்டு போய் திரியுறீங்களா, நான் திரும்ப வந்துட்டேன், எல்லாமே இனிமே நினைச்ச மாதிரியே நடக்கும்னு சொல்ல, நீயே பாக்குறான், நீ என்ன நடத்தி காட்டுறன்னு நானும் பாக்குறேன்டான்னு நக்கலா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஃபெங்ஜூ திரும்பி வரவ நேரா கூச்சாவை பார்க்க தான் வரா. பிம்பான் பழம் கிடைச்சிருச்சு, கூச்சா கிட்ட கொடுத்திருக்காங்க. சரி ஓகே, இப்ப இவனை புடிச்சாச்சு, ஆனா அவன் எந்திரிச்சாலும் ஒரு மாதிரி குழந்தை மாதிரி ஒரு ஸ்டேட்ல தான் இருப்பான், உடம்புல சக்தி எதுவுமே இருக்காது, அதுக்கு பதிலா யாராவது அவங்க சக்தியை கொடுக்கணும்னு சொல்ல, நான் என் சக்தியை கொடுக்குறேன் அப்படின்னு ஃபெங்ஜூ சொல்லிடுறா. நிஜமாவா அப்படின்னு கூச்சாவ் கேக்குறான். ஆமாண்டா, எப்படியாவது நான் காப்பாத்தி தானே ஆகணும், சரி சீக்கிரமா நான் சக்தியை கொடுக்குறேன், நீ எப்பன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ஃபெங்ஜூ கேட்டுட்டு இருக்கா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம், அது வரைய பாய்.